இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக இந்த படத்தின் இயக்குனர் அண்ணன் நந்தா பெரியசாமி அவர்களுக்கு முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு இந்த மேடையில் பேசி அமர்ந்திருக்கின்ற கலை உலகத்தில் எப்போதுமே அரவணைத்து செல்கின்ற ஐயா ராமநாராயணன் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ரவிமரியா அவர்களுக்கும், அதே போல நடன இயக்குநர்களுக்கும், ஆர்த்தி கணேஷ் அவர்களுக்கும், இந்த படத்தின் கதாநாயகி கதாநாயகன் அவர்களுக்கும், இந்த படத்தின் இசையமைப்பாளர் கண்ணன் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற உங்கள் எங்கள் பவர் ஸ்டார் அவர்களுக்கும், பாண்டியராஜன் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நந்தா பெரியசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த அரங்கத்தில் நான் உள்ளே நுழைய போது பாதி அரங்கம் தான் நிறைந்திருக்கிறது, ஏதோ எதிர்பார்த்த கூட்டம் இல்லை என்று ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனால் அந்த தயக்கம் முழுமையாக அகற்றப்பட்டது உள்ளே நுழைந்த போது பவர் ஸ்டார்களுடைய ரசிகர்களை பார்க்கும் பொழுது. நிறைவான கூட்டம் இருந்து நிறைவு இல்லாமல் பேசி போவதை விட குறைவான கூட்டத்தில் நிறைவாக பேசுவது ஒரு சுகம். உலகம் முழுக்க ரசிகர்கள் இருந்தாலும் உள்ளத்தை தொடுகிற ஒரு ரசிகன் போதும் 1000 ரசிகனுக்கு சமம் என்பது போல இன்று இந்த விழா கலகலப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த விழா குழுவின் சார்பாகவும் இந்த படக்குழுவின் சார்பாகவும் நன்றி சொல்ல வேண்டியது பவர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறோம். காரணம், 2 விஷயத்தை இங்கே பதிவு பண்ண நான் ஆசைப்படுகிறேன். முதலில் இந்த படத்தின் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள் தமிழ் சினிமாவில் எங்கோ ஒரு உயரத்தில் இருக்க வேண்டிய அந்த இயக்குனர் ஏதோ ஒரு காரணத்தால் போராட்டங்களிலேயே தன்னுடைய நீண்ட காலத்தை தொலைத்துவிட்டு ஏதோ ஒரு உன்னிப்பான நுண்ணியமான தேடுதலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கான களம் நடந்து முடிந்த அல்லது எடுத்து முடித்த 2 படங்களில் கிடைக்கவில்லை என்றாலும் எங்காவது ஒரு வெற்றி தேவைப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு வெற்றி அத்தனை அவமானங்களையும் சரி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நம் வீட்டு வாசலை அல்ல, நம் வீதி பக்கம் கூட தோல்விகள் எட்டி பார்த்திடக்கூடாது என்று சொல்லுவேன். அதுதான் வெற்றியை தவிர வேறு வெற்றி அல்ல. அந்த ஒரு வெற்றி இந்த அழகன் அழகியில் அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு திறமையும் உழைப்பும் உண்மையும் ஆர்வமும் ரசிப்புத்தன்மையும் இருக்கிறது. எனவே அவருக்கான களமும் அவருக்கான காலமும் இன்று கைகூடியிருக்கிறது. அதற்கு பவர் ஸ்டார் உடன் இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொன்று, எனக்கு முன்பு பேசிய அண்ணன் மரியா அவர்கள் பேசும்போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். தன்னம்பிக்கையின் சிகரம் என்றால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் சாதனையாளன் அனைவருமே எங்கோ ஒரு இடத்தில் அவமானத்திலிருந்தே புறப்படுகிறான். செதுக்கப்பட்ட கற்கள் மட்டுமே சிற்பியாக்கப்படுகிறது. தீயிட்ட மூங்கில்கள் மட்டுமே புல்லாங்குழலாகப்பட்டிருக்கிறது. புதைக்கப்பட்ட விதைகள் மட்டுமே முளைக்கப்பட்டிருக்கிறது. இதே பவர் ஸ்டாரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சினிமா பார்த்து நகைக்காத ஆட்கள் இல்லை. ஆனால் இன்று அதே பவர் ஸ்டாரை தூக்கி வைத்து கொண்டாடாத ஆளி இல்லை. காரணம், எவன் ஒருவன் தன்னுடைய பலவீனத்தை பலமாக மாற்றுகிறானோ அவனே சாதனையாளர். அந்த சாதனையாளராக இன்றைக்கு பவர் ஸ்டார் தெரிகிறார். பலம் என்பது கடையில் விற்பது அல்ல, எங்கோ தோண்டி எடுக்கும் புதையல் அல்ல, யாரோ சொல்லிக் கொடுத்து கற்பது அல்ல. அதை மீறி தனக்குள் இருக்கும் திறமையை, அது பலவீனமோ பலமோ, அதை ஒற்றுக்கொள்வதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறதோ அவனே வீரனாக தெரிகிறான். அந்த வீரன் இன்றைக்கு பவர் ஸ்டாராக இருக்கிறான். வேண்டுமென்றால் நம்மளை பார்க்கும் பொழுது அவரை சந்தோஷம் வரலாம், ஒரு மிகப்பெரிய உற்சாகம் வரலாம். ஆனால் யார் எவ்வளவு அவமானங்களை தூக்கி எறிந்தாலும் முட்கள் எறிந்தவர்களுக்கு அனைவருக்கும் பூக்களை மட்டுமே திருப்பி கொடுத்தார். அந்த புன்னகை என்கின்ற ஒற்றை பூக்கள். எத்தனை பேர் தெரியுங்களா, ஒரு முறை யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு
தரம் தாழ்த்தி இவர்கள் விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சில ஊடகங்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் புன்னகை என்ற ஒற்றை ஆயுதத்தால் அத்தனை பெயரையும் தூக்கி எறிந்தார். எங்கே கற்றுக்கொண்டீர்கள் இந்த வித்தையை? முட்கள் கொடுப்பவனுக்கும், அவமானத்தை கொடுப்பவனுக்கும், ஏளனத்தை கொடுப்பவனுக்கும், விமர்சனத்தை கொடுப்பவனுக்கும் புன்னகை மட்டுமே பதிலாய் கொடுக்க எங்கே வைத்தீர்கள் இந்த வித்தையை? உங்கள் தன்னம்பிக்கை எங்களுக்கு பிடித்திருக்கிறது. எவனை இந்த உலகம் விமர்சனம் செய்யவில்லை? எவன் விமர்சனத்துக்கு உட்படாமல் வாழ்ந்திருக்கிறான், ஜெயித்திருக்கிறான், வென்றிருக்கிறான்? விமர்சனமே இல்லாதவனை இந்த உலகம் கண்டுகொள்வது இல்லை. விமர்சனம் இல்லை என்றால் அவன் மனிதன் என்று அர்த்தமே இல்லை. நல்லதற்கோ கெட்டதற்கோ ஒருத்தன் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது. அப்படி உங்கள் மீது எரியப்பட்ட விமர்சனங்களே உங்களை செதுக்குகிறது. கவலைப்படாதீர்கள். இந்த சினிமா மட்டுமில்ல, இந்த சினிமா ரசிகர்கள் மட்டுமில்ல, காலத்தால் அழிக்க முடியாமல் நம்பிக்கையை பற்றி எழுதும் போதெல்லாம் பவர் ஸ்டார் என்ற ஒரு பெயரை எழுதுகிறதுக்கு காலம் வரும். அதற்கான காலம் தொடங்குகிறது. ஒரு கவிஞனின் வாக்கு பொய்யா இருக்காது. காரணம், இப்போ கூட அவர் பேசும்போது நான் ரசிக்கிறேன், சிரிக்கிறேன். எங்கே இருந்து இந்த கூட்டம் வந்தது? எப்படி இவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மீறி உங்கள் மீது எனக்கு மதிப்பு உண்டு. காரணம், நம்பிக்கை என்ற ஒரே மூலதனத்தை கொண்டு நீங்கள் நடைபோடுகிறீர்கள். அதுதான் நிரந்தரம், அதுதான் நிரந்தரம், அதுதான் வெற்றி தரும். எனவே நீங்கள் மிகப்பெரிய இன்னொரு நம்பிக்கையாளன், என்னுடைய அண்ணன் என்று சொந்தமாக சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இருக்கின்ற இயக்குனர் நந்தா பெரியசாமி என்கின்ற ஒரு நம்பிக்கை சிகரத்தோடு சேர்ந்திருக்கிறீர்கள். அதே போல இவர்களுக்கெல்லாம் களம் அமைத்து கொடுத்த நாங்கள் அவையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியாட்கள் இல்லை. இந்த அவையை அமைத்து கொடுத்தவர்கள் பெரியார்கள். அந்த வகையில் இந்த மேடையை அமைத்து கொடுத்த, எங்களுக்கு நாற்காலி போட்டு கொடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு நம்பிக்கைவாதி. அப்படி நம்பிக்கைவாதிகள் எல்லாம் திறந்து தங்களுடைய படைப்புகளை வைக்கிறார்கள். பவர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை சொல்லுகிறேன். இந்த ஆர்ப்பரிப்பு இந்த அரங்கத்தோடு போகக்கூடாது. தன்னம்பிக்கை மீண்டும் இங்கே வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் திரையரங்குகளில் இந்த படத்தை 100 நாட்கள் ஓட வைக்க வேண்டும். ஏனென்றால் பவர் ஸ்டார் தொட்ட எதுவும் பவர் கட் ஆயிடாம பாத்துக்கங்க, அது உங்க கையில இருக்கு. ஏன்னா உங்களெல்லாம் நம்பிக்கைதான், அவ்வளோ தன்னம்பிக்கை விதைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களோடு இருக்கிற லட்சோப லட்ச ரசிகர்களில் நானும் அவருடைய ரசிகர் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.